ஊடகங்களிலே நான் பல இந்த வரலாறு எனக்கு தெரியும் தானே சிறையில் அதை பற்றி கதைக்கல கதைச்சி போட்டு அதை பற்றி கதைக்கவில்லை என்கின்ற வசனம் தான் அடிக்கடி மாவீரன் பாவிக்கின்றது. நான் அதை பற்றி கதைக்கவில்லை. ஆனால் நான் கடந்த காலங்களில் பல துன்ப துயரங்கள் வேதனைகளை பட்டாலும் கூட இவ்வாறான ஒரு வார்த்தை பிரயோகங்களால் நான் மன அழுத்தத்தை தாங்க கொள்ளவில்லை. இப்படி நடந்து வைத்து இந்த பாருங்கள் இந்த அளவில் இந்த கட்சியை கொண்டு எந்த அளவில் இப்படி இருக்கின்றது என்பதை மாத்திரம்தான் நான் கூறுகின்றேன். இதில் நான் வேறு ஒருவரை நான் விமர்சிக்கவில்லை என்ற ஒரு வார்த்தையை கூறியிருந்தார். அதிலிருந்து நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு அந்த 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 களம்பல் நிலை என்பதும் அவர் அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஒரு ஒரு என்னென்று சொல்றார் மட்டக்களப்பு பாஷையில் வெப்புசாரம் என்று சொல்றார். வெப்புசாரம் ஒரு ஏக்க நிலை ஒரு அந்த மனநிலை இருந்தார் என்பது உண்மை. அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் அவர்கள் அன்று அந்த கூட்டத்தை கூட்டி அன்று அந்த தீர்வை முடிக்காமல் இன்னும் ஒரு டேட்டை கொடுத்திருந்தார்கள். அடுத்த 28ஆம் தேதி அடுத்த வாரம் இதுக்கு வாக்கெடுப்பு முறையை தெரிவு செய்யப்பட வேண்டும் என்றே அவருக்கு அந்த வாக்கெடுப்பு என்ற செய்தி அதில் முதல் நாள் 14ஆம் தேதி கூறியதற்கு பிற்பாடு ஒரு வாரத்துக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு விடயம் வந்திருக்கு என்பது ஒரு விடயம். இன்னும் ஒன்று பார்க்கக்கூடியதாக இருந்தது என்னவென்றால் அவர் ஒரு ஒரு கெஞ்சி கேட்டிருக்கிறார். கெஞ்சி என்ற நான் சொல்லுவேன் அந்த பதில நான் இருக்கின்றேன். அந்த சிறிதரன் அதிலே கூறியிருக்கின்றார் அடுத்த ஒரு தலைவு வரும் வரையும் ஏன் அவரை தொடர்ந்து நாங்கள் தலைவராக வைக்கலாமே என்ற கருத்தை ஸ்ரீதரன் அவர்கள் கூறிய போது அவரோ நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஸ்ரீதரன் சூரிய அதுக்கு நான் அதை தொடர்ந்து அதை பயணிக்கின்றேன் என்று கூறிய போது எவருமே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதில் எவருமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கலைத்தவர்கள் ஒருவர் இருவர் மூவர் 4 பேர். ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த ஏனையவர்கள் கூட மௌனமாக இருந்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நாங்கள் அதிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த இப்படியான ஒரு மனச்சோர்வு காரணமாகத்தான் அவருக்கு இந்த ஆனால் அவர் சத்தியலிங்கம் அவர்கள் மாகாண சபையில் இருந்த காலத்திலாக இருக்கலாம் அல்லது சத்தியலிங்கத்தை துரைராஜசிங்கம் பதவியிலிருந்து ராஜினாமா செய்த போது பதில் செயலாளராக நியமித்த காலத்திலாக இருக்கலாம். சத்தியலிங்கம் அவர்களோடு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒருவராகத்தானே மாவை சேனாதிராஜா அவர்கள் கடந்த காலங்களில் பல கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார். அந்த சத்தியலிங்கம் அவர்கள் இந்த இடத்தில் மாவை சேனாதிராஜா தொடர்பில் சரியான நிலைப்பாடு எடுத்திருப்பார் தானே? சத்தியலிங்கம் ஐயாவை பொறுத்த மட்டில் சத்தியலிங்கம்